எலிசபெத் மரியாவை பார்த்ததும், ஓ மரியா மரியா, என்ன வேதனை! இனி இதை என்னால் தாங்க முடியாது. ஒரு தாய் ஆவதற்கு எவ்வளவு வேதனைப்பட வேண்டி இருக்கிறது என்றார். மரியா அவளை அன்போடு தடவி முத்தமிட எலிசபெத் தொடர்ந்து, மரியா, என் கைகளை உன் வயிற்றிலே நான் வைக்க விடும் என்றார். மரியா உடனே எலிசபெத்தின் கைகளை தன் திரு வயிற்றோடு சேர்த்து வைத்து, இங்கே இயேசு இருக்கிறார், உங்களை பார்க்கிறார், கேட்கிறார். எலிசபெத், நம்பிக்கையோடு இருங்கள். அவர் உங்கள் நன்மைக்காக செயலாற்றுவதால் அவருடைய இருதயம் அதிக பலமாக துடிக்கிறது. நான் அதை உணர்கிறேன். அவர் சொல்லும் வார்த்தைகளும் எனக்கு புரிகிறது. அவளை பயப்படாமல் இருக்க சொல்லுங்கள். இன்னும் கொஞ்ச வேதனை மட்டுமே. அதன் பின் சூரியனின் முதல் கதிர்கள் வரும்போது என் முன்னோடி பிறந்திருப்பான் என்று சொல்கிறார் என்றார். சற்று நேரம் கழித்து மரியா வெளியே சென்று செக்கரியாவையும் தேற்றினார். அதன் பின் மரியா உருக்கமாக ஜெபித்தார். காலையில் யோவான் பிறந்தார். குழந்தையை செக்கரியாவிடம் கொடுத்ததும் குழந்தை சத்தமாக அழுதான். மரியா யோவானை கையில் ஏந்தவும் அழுகை நின்றுவிட்டது. குழந்தை பிறந்த 8ஆம் நாள் நிறைய ஆட்கள் வந்தார்கள். அதில் பெரிய ஆண்கள், குழந்தைக்கு செக்கரியா என்று பெயரிடுவோம், உமக்கு வயதாகிவிட்டது, உம் பெயரால் பிள்ளை அழைக்கப்படுவதே சரியாகும் என்று சொன்னார்கள். யோவான் என்று பெயரிடுவோம் என்று எலிசபெத் சொன்னாள். ஆனால் அந்த ஆண்கள், நம் உறவினர்களில் யாருக்கும் யோவான் என்ற பெயர் இல்லையே என்று சொல்லி செக்கரியாவிடம் அபிப்பிராயம் கேட்டார்கள். செக்கரியா தன் எழுது பலகையை எடுத்து அவன் பெயர் யோவான் என்று எழுதினார். அவர் அதை எழுதின உடனே அவருடைய நாவு கட்டமைக்கப்பட அவர் வாய் திறந்தது.